திறந்த வெளியில் மலம் கழிப்பதற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மேற்கு வங்கத்தில் 122 கிலோமீட்டர் நீளத்துக்கு மனித சங்கிலி அமைக்கப்பட்டது. இந்தியாவில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் பழக்கம் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு வழிவகுக்கிறது. இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் பிரதமர் மோடி தனது முதலாவது சுதந்திர தின உரையில் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் அவல நிலைக்கு முடிவு கட்ட சூளுரைத்தார். திறந்த வெளிகளில் மலம் கழிப்பதால் உண்டாகும் ஆபத்துக்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மேற்கு வங்கத்தில் உள்ள நாடியா மாவட்டத்தில் மிக நீளமான மனித சங்கிலி அமைக்கப்பட்டது. நாடியா மாவட்டத்தில் உள்ள ஜகுலி எனும் பகுதியில் துவங்கி பிளஸ்ஸி என்ற இடம் வரை 122 கிலோமீட்டர் நீளத்துக்கு நீண்டிருந்த இந்த மனித சங்கிலியில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், சுய உதவிக்குழுக்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், பல்வேறு கிளப் உறுப்பினர்கள், இளைஞர் அமைப்புகள், மாணவ மாணவிகள் என்ற 2,17,000 பேர் பங்கேற்று கைகோர்த்து நின்றிருந்தனர். It's a comprehensive, I would say, integrated efforts. And this is the entire efforts was like this, what I wanted to mention, that on not only human chain, the entire initiative within a short time, what he achieved, it is dramatic, it's remarkable. அமைச்சர்கள், கலெக்டர்கள், MP, MLAக்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு கழிவறைகளின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு கோஷங்களை முழங்கினர். இந்த மெகா மனித சங்கிலிக்கு நாடியா மாவட்ட கலெக்டர் PB சலீம் ஏற்பாடுகளை செய்திருந்தார்.